அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 34 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்பதை இருவேறு பொருட்களில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று ஆட்டுக்குட்டி, இரண்டாவது இறை ஊழியன். ஆட்டுக்குட்டி என்பதை 4 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று பாஸ்கா ஆடு. இயேசுவின் இரத்தம் மக்கள் மீட்புக்கு காரணமாக இருந்தது. இரண்டாவது பாவ பரிகார ஆடு. பாவம் சுமக்கும் ஆட்டுக்கும் இயேசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. மூன்றாவது திருவழிபாட்டு ஆடு. மக்கபேயர் காலத்திலிருந்தே கொம்புடன் தோன்றும் ஆடு வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டது. நான்காவது அன்றாட பலி ஆடு. மக்களுக்காக பலியாகும் ஆட்டை போல் இயேசு ஒரு பலியாடே. இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்பதை இதோ இறைவனின் ஊழியன் என்னும் மொழிபெயர்க்கலாம். இயேசு 2ஆம் எசாயாவின் காணப்படும் இறை ஊழியரை மிகவும் ஒத்திருக்கிறார். இறை ஊழியர் பாவங்களுக்காகவே காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இது இயேசுக்கு முற்றிலும் பொருந்தும். எனவேதான் இயேசு உலகின் பாவங்களை போக்கும் இறை ஊழியராக காட்டப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உலகின் பாவம் போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டி இயேசு. இது திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு தரும் சாட்சியம். சாட்சிய குரலாக அனுப்பப்பட்ட யோவான் இந்த சாட்சியம் சொல்ல பயமோ தயக்கமோ காட்டவில்லை. பாவம் என்பது உலகின் எல்லா தீமைகளும் ஒன்றிணைந்த தீமையின் மொத்தம். இந்த தீமையை இறைவனின் மாசற்ற ஆட்டுக்குட்டியான இயேசுதான் தன் அன்பின் தியாக பலியால் நீக்க முடியும். இந்த தியாகத்தின் மூலம்தான் இயேசு தரும் ஆவியின் வளமான நீரூற்று இறைவார்த்தை அருட்சானங்கள் வழியாக அருள் வாழ்வாக திரு அவையிலும் பாய்ந்து அருள் வளம் சேர்க்கிறது. நாமும் இந்த அருள் வாழ்வில் இணைவோம். திருமுழுக்கு யோவானிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ளும் உளவியல் மற்றும் ஆன்மீக பாடம் இதுதான். பிறர் நம்மை விட மேலானவராகவும் மதிப்புக்குரியவராகவும் உண்மையிலேயே எண்ணுதல், சொல்லுதல், செயல்படுதல். இந்த கடினமான மதிப்பீடை திருமுழுக்கு யோவான் எளிதில் செயல்படுத்தி காட்டினார். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என சான்று பகர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானை போன்று நமது வாழ்வும் நமது செயலும் இறைவனுக்கு சான்று பகர்கின்ற விதத்தில் அமைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகளில் நாம் பங்கேற்கின்றோம். நமது செயல்பாடுகள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக அமைய வேண்டும். இறைவனுக்கு சான்று பகர்கின்ற விதத்தில் அமைய வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னோடு பணியாற்றுபவர்களை பற்றி எனது மனநிலை என்ன? திருமுழுக்கு யோவான் போல நானும் எனது வாழ்வால் சான்று பகர முடியுமா? இன்று நான் காணும் அனைவரையும் என்னை விட மதிப்புக்குரியவர் என்று கருதுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் பணியாற்றும் பணித்தளங்களில் எல்லோருடைய மத்தியிலும் எங்களது மனநிலை சிறந்த மனநிலையாக திருமுழுக்கு யோவானை போன்று சான்று பகர்கின்ற வாழ்வாக அமையவும், நாங்கள் காணும் அனைவரையும் எங்களை விட மதிப்புக்குரியவர் என்று கருதி வாழவும் வரம் தாரும். ஆமீன்.